என்னடா சந்துரு, நான் சொன்னதை பற்றி உன் பையன்கிட்ட பேசுனியா? என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. ட்ரஸ்டபிள், ஃப்ரெண்ட்லி, ஹைலி ப்ரொஃபஷனல். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. யோசிச்சுக்கிட்டே இருக்காதடா, என்னோட வா, நான் கூட்டிகிட்டு போகிறேன். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records, all eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இப்போது தவசு காலத்திலே சென்று கொண்டிருக்கிறோம். ஆகையால் இரத்தத்தை குறித்து நான் தியானிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஒரு மிருகத்தின் உயிர் அதனுடைய இரத்தத்திலே இருக்கிறது, அதனால் இரத்தத்தை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் வேதாகமத்தில் சொல்லுகிறார். இரத்தம் நமக்கு மிக ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. இரத்த ஓட்டம் இல்லை என்றால் நாம் உயிரோடு இருக்க முடியாது. இரத்தத்தில்தான் வெள்ளணுக்களும் எல்லா ஆக்சிஜன் மற்றும் நம் உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அதன் மூலமாக உடலின் எல்லா பகுதிக்கும் செல்கிறது. ஒரு இடத்திற்கு அது செல்லவில்லை என்றால் அங்கு இருக்கிற அந்த அணுக்கள் இறந்துவிடும். கேங்க்ரீன் என்கின்ற ஒரு கொடிய நம்முடைய உறுப்புகளை எடுக்க வேண்டிய அளவுக்கு அது நம்மை நகர்த்திவிடும். இரத்தம் மிக முக்கியம். இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசுநாதரே நமக்கு கிரயமாக கொடுத்து நாம் இறந்தாலும் உயிரோடு இருக்க அவர் இந்த பூலோகத்திலே அனுப்பினார். ஆனால் இந்த இரத்தம் எப்படியெல்லாம் நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஒத்தாசையை கொடுக்கிறது என்பதை குறித்து இந்த வாரத்திலே நாம் தியானிப்போம். முதலாவதாக அவமானத்திலிருந்து பாதுகாப்பு என்கிற ஒரு தலைப்பில் இன்று நாம் தியானிக்கலாம். எப்பொழுது எப்படி அவமானம் நமக்கு நடக்கும் என்பது தெரியாது. எனக்கு ஒரு ஞானி என்கிற ஒரு நண்பர் இருந்தார். அவர் சொல்லுவார், காலையில் நாம் வீட்டை விட்டு கிளம்பி திரும்பி வருவதற்குள் யாரிடமாவது ஒரு ஏச்சை கேட்காமல் அவமானப்படாமல் வந்திருந்தால் அது தேவனுடைய கிருபை என்று சொல்லுவார். உண்மைதான். எங்கு வேண்டுமென்றாலும் யார் வேண்டுமென்றாலும் நம்மை ஏசக்கூடும், திட்டக்கூடும், அவமானப்படுத்தக்கூடும். இவற்றிலிருந்தெல்லாம் நாம் காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் தேவனுடைய கிருபை தேவை. அவமானத்திலிருந்து பாதுகாப்பு இரத்தத்தினால் எப்படி நமக்கு கிடைத்தது என்று சற்று தியானிப்போமானால், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனத்தில் இப்படியாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அதுவரைக்கும் அவர்கள் நிர்வாணிகள் என்று தெரியவில்லை. மரத்தின் கனியை புசித்த போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். ஆகையால் நிர்வாணத்தை மறைக்க அத்தி இலைகளால் அவர்கள் ஒரு உடுப்பை தயாரித்தார்கள். ஆனால் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவள் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆதியாகமம் 3:21. எவ்வளவு கருணையுள்ள கர்த்தர் என்று பாருங்கள். முதல் ஆதாம் ஏவாளும் கட்டளையை மீறின பின்பும் அவர்களுக்கு நல்ல ஒரு உடை இல்லை என்று தெரிந்து தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் எப்படி வந்திருக்கும் என்று நாம் தியானிப்போமானால், அன்று ஏதோ ஒரு மிருகம் கொல்லப்பட்டிருக்கக்கூடும். அதன்
இரத்தம் சிந்தி இருக்க வேண்டும். அதன் மூலமாக கிடைத்த அந்த தோலினாலே அவர்களுக்கு ஒரு ஆடையை உடுத்தினார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், இரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் நமது லஜ்ஜைகளையும் நமது அவமானத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். அப்படிப்பட்ட ஒரு அவமானம் தாவீதுக்கும் நடந்தது. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட போது, அபிஷேகம் பண்ணப்பட்ட போது, அது சவுல் ராஜாவுக்கு தெரிந்தவுடன் அவனை எப்படியாக கொல்ல வேண்டும் என்று எத்தனையோ முறை முயற்சி செய்கிறான். அப்படி செய்யும்போது ஒரு காலகட்டத்திலே இங்கு இருந்தால் நாம் இறந்து விடுவோம் என்று சொல்லி அவன் பிலிஸ்தியர் நாட்டுக்கு காத் என்னும் ஊருக்கு ஓடிப்போகிறான். அங்கே அகீஷ் என்கிற ஒரு மன்னரின் இடத்தில் வந்து தங்குகிறான். நாம் யூதா தேசத்தில் இருந்தால் எப்படியும் சவுல் நம்மை பிடித்து விடுவார், இங்கு போனால் தப்பித்து கொள்ளலாம் என்று வந்தபோது அங்கிருக்கிறவர்கள் அவனை அடையாளம் கண்டு கொண்டு அந்த ராஜாவிடத்தில் சொல்லுவார்கள், இந்த கோலியாத்தை கொன்றானே அந்த தாவீது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடினார்களே, அந்த தாவீது தான் இவன் என்று அவனை அடையாளம் காட்டி கொடுக்கிறார்கள். அப்பொழுது தாவீது மிக பயந்து, உயிருக்கு பயந்து ஒரு பைத்தியக்காரனைப் போல நடிப்பான். அந்த ஒரு அவமானத்திலிருந்தும் ஆண்டவர் காப்பாற்றுகிறார். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இவனை குறித்தல்லவோ ஆடல் பாடல்களோடு கொண்டாடினார்கள் என்றார்கள். அந்த வார்த்தையை தாவீது தன் மனதில் வைத்து கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆசிக்கு மிகவும் பயப்பட்டு அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசற் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தள்ளி தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது அகீஸ் தன் ஊழியக்காரரை நோக்கி, இதோ இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன் என்று காண்கிறீர்களே, இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? எனக்கு முன்பாக பைத்திய சேஷை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருவதற்கு பைத்தியக்காரர் எனக்கு குறைச்சலாக இருக்கிறார்களோ? இவன் என் வீட்டில் வரலாமா என்றான். இங்கு நாம் பார்க்கும்போது ஒரு பைத்தியக்காரனைப் போல நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தாவீது தள்ளப்பட்டான். ஆகிலும் கர்த்தர் கிருபையினால், நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினால் அவனை மீட்டுக்கொள்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒரு அவமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு ரட்சிப்பை தருகிறார். அதே போலத்தான் தாவீது ராஜா அப்சலோமுக்கு பயந்து, தம்முடைய குமாரனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடுகையிலே அங்கு சிமேயி என்பவன், சவுல் குடும்பத்திலே இருந்த ஒருவன், அவரை நோக்கி 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 5 தொடங்கி 13வது வசனம் வரை இப்படியாக போய்கொண்டிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கும் தாவீது ராஜா ஒரு லஜ்ஜையை அடைவதை நாம் பார்க்கிறோம். ஒரு சாதாரண மனிதன் அவன் மீது கற்களை வீசுகிறான், மண்ணை தூவுகிறான், சபிக்கிறான். ஆனாலும் தாவீது அதை பொருட்படுத்தாமல் அங்கு சொல்லுகிறார், அப்பொழுது செருபின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருபின் குமாரரே, உனக்கும் எங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றார். பின்பும் தாவீது அபிஷாயை தன் குமார் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராமணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படியே செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, பல சமயங்களில் ஆண்டவர் நம்மை லஜ்ஜைக்கு உட்படுத்த கூடும். காரணம், நமக்கு மேட்டுமை இருந்தால் அதை அடக்கவும் இருக்கலாம், நாம் பண்ணின சில தவறுக்காக தண்டனையாகவும் இருக்கலாம். இங்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தாவீதுக்கு எதிராக அப்சலோம் எழும்பின காரணமே, தாவீது ஒரு காலகட்டத்திலே உரையாவின் மனைவியை அவன்
எடுத்துக்கொண்டான், உரையாவை கொன்று போட்டான். அப்படி நடந்தபோது ஆண்டவர் நாத்தானின் மூலமாக இரத்தப்பழி உன் வீட்டை விட்டு நீங்காது, நீ மறைவாக செய்ததை வெளிச்சத்திலே கொண்டு வருவேன், உன்னுடைய குடும்பத்தாரே உனக்கு எதிராக பகையாவார்கள் என்று சொன்னதெல்லாம் நிறைவேறுகிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பயந்து ஒரு வாழ்க்கையை வாழ்வோமானால் ஆண்டவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யவான். அவர் நமது குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை கட்டளையிடுவார். ஆனாலும் பாருங்கள், அதற்கு அவருக்கு தேவை இரத்தம். அன்று ஆரம்பத்திலேயே நாம் பார்த்தோம், ஆதாம் ஏவாளும் சாப்பிடக்கூடாது என்ற கனியை புசித்தவுடனே, அவர்கள் அதை சாப்பிட்டவுடனே தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அத்தி இலையிலே அவர்கள் ஒரு உடுப்பை தயாரிக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் கிருபையாக அவர்களுக்கு தோலினால் ஆன ஒரு உடையை அவர் தைத்து கொடுக்கிறார். அதைத்தான் நான் சொன்னேன். தோலினால் ஒரு உடையை தைக்க வேண்டுமென்றால் ஒரு மிருகம் கொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்படியாக நம்முடைய மானத்தை காக்க ஆண்டவர் பல காரியங்களை நமக்காக செய்கிறார். அப்படி அவர் செய்யும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனால் அவர் நமக்கு செய்த கிருபைகளை நாம் அலட்சியப்படுத்தாமல், அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை அலட்சியப்படுத்தாமல், கொடுக்கப்பட்ட நாட்களை வீணடிக்காமல், எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி ஆவியினாலே நிரம்பி அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது நம்மை காண்கிறவர்கள் அவரை காண ஏதுவாக இருக்கும். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு வருகிறார், இரத்தத்தை சிந்துகிறார். இந்த தவசு நாட்களிலே இரத்தத்தை குறித்து பார்த்தோம். ஆரம்பத்திலேயே ஒரு உடையை கொடுப்பதற்காக ஒரு மிருகத்தை கொன்றார். நம் பாவத்தை மன்னிக்க தம் குமாரனையே கொடுத்தார். இன்னும் வரும் வாரங்களில் இன்னும் அதிகமாக இதை குறித்து தியானிக்கலாம். இந்த எபிசோடை நீங்கள் காண வேண்டுமென்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். மறுபடியும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.